கேள்வி இதுதான். இயற்கை பல்பகுதியங்களை மாத்திரம் கொண்ட தெரிவு பின்வருவனவற்றுள் எது? இயற்கை பல்பகுதியங்கள். அப்ப நாங்க பல்பகுதியங்கள் என்றால் என்ன என்று போன வருஷம் ஒரு கேள்வி வந்துருந்துச்சு. பல்பகுதியங்களோட வரைவிலக்கணமாக இருந்தால் தெளிவாக கொடுக்கப்படணும். முதலாவது பல்பகுதியம் என்றால் என்ன என்று பார்த்தேன்னு சொன்னா, அதாவது இது கார்பன் அடங்கிய சேதன சேர்வைகள்ல தான் வருது. கார்பன் அடங்கிய. அப்ப பல்பகுதியம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி வந்தால் நாங்க என்ன சொல்லலாம் என்றால், கார்பன் ஐதரசன் ஆகியவற்றை மாத்திரம் ஆக்கக்கூறாக கொண்ட இது வரணும். கார்பன் ஐதரசன் ஆகியவற்றை மாத்திரம் ஆக்கக்கூறாக கொண்ட, அது ஒரு பாயிண்ட்ஸ். கார்பன் ஐதரசன் சொல் கட்டாயமாக வர வேண்டும். அதன் ஆகியவற்றை மாத்திரம் ஆக்கக்கூறாக கொண்ட மிக எளிய, அடுத்த பாயிண்ட்ஸ், மிக எளிய சேதன சேர்வைகள் என்ற சொல்லும் மிக முக்கியம். கார்பன் ஐதரசன் சொல் முக்கியம், மாத்திரம் ஆக்கக்கூறாக கொண்டது முக்கியம், எளிய சேதன சேர்வைகள் என்ற சொல் முக்கியம். எளிய சேதன சேர்வைகள் ஐதரோ கார்பன்கள் எனப்படும். இந்த ஐதரோ கார்பன்ல கட்டமைப்பு ரீதியாக இரண்டாக வகைப்படுத்துவோம். ஆக்கக்கூறுகளின் அடிப்படையில் இரண்டாக வகைப்படுத்துவோம். இயற்கையானது, செயற்கையானது. உங்களுக்கு தந்திருக்கு இயற்கை பல்பகுதியம், செயற்கை பல்பகுதியம். இந்த அட்டவணையில பார்க்கலாம். இந்த அட்டவணை அடிப்படையாக கொண்டுதான் கேள்வி வந்திருக்கு. சரி, நான் கேள்வியில பார்ப்போம். முதலாவது கேள்வியில தரப்பட்டிருக்கு இரப்பர், புரதம், டிஎன்ஏ, செலுலோஸ். இரப்பர், புரதம், டிஎன்ஏ மற்றும் செலுலோஸ். அப்ப இரப்பர் இருக்கு, புரதம், டிஎன்ஏ, செலுலோஸ். 4 விடயங்களுமே முதலாவது விடை, அதாவது இயற்கை பல்பகுதியம். ஆகவே எங்களுக்கு சரியான விடை கிடைச்சிட்டு. சரி, இயற்கை பல்பகுதியமான இரப்பரின் ஒரு பகுதியம் என்ன? யாருக்கு சொல்லு? இரப்பரின் ஒரு பகுதியம். சாட் பாக்ஸ்ல போடுங்க. இரப்பரின் ஒரு பகுதியம், இரப்பரின் ஒரு பகுதியம் வந்து ஐசோபிரின். இரப்பரின் ஒரு பகுதியம் ஐசோபிரின். அதோட குறியீடு கார்பன் 4 5 C5H8. ஐசோபிரின் எனப்படுவது C5H, எண்ணி பாருங்க, H8. இதுதான் ஐசோபிரின். அப்ப இரப்பரின் ஒரு பகுதியம் C5H8. சரி, அப்ப நாங்க ஏற்கனவே பார்த்த அட்டவணையின் படி எங்களுக்கு முதலாவது விடை. சரி, புரதத்தின் ஒரு பகுதியம் யாருக்கு சொல்லு? புரதத்தின் ஒரு பகுதியம் ஆம், அமைனோ அமிலங்கள். டிஎன்ஏ, டியோக்சிரைபோ நியூக்ளியோரைட்டுகள். டியோக்சிரைபோ நியூக்ளியோரைட்டுகள். அடுத்தது மாப்பொருள். மாப்பொருளின் ஒரு பகுதியம் ஒரு சர்க்கரைட்டுக்கு. சரியா? ஒரு சர்க்கரைட்டுக்கு. செலுலோஸ் ஒரு சர்க்கரைட். ஆர்என்ஏ ரைபோ நியூக்ளியோரைட்டுகள். சரி, அதே போல செயற்கை பல்பகுதியங்களையும் ஒரு பகுதியம் சொல்லிக் கொண்டு போகலாம். நீங்க இந்த பாடத்தை படிப்பீங்க. ஆகவே இந்த கேள்விக்கான விடை முதலாவது விடை. புரதம், டிஎன்ஏ, செலுலோஸ், பொலித்தீன் ஒரு செயற்கை பல்பகுதியம். ஆகவே அது வராது. டிஎன்ஏ, செலுலோஸ், பொலித்தீன், டெஃப்லான் வருது.
அவை டெஃப்லோனும் பொலித்தீனும் வராது. செலுலோஸ், நைலான், டெரலின் இது ரெண்டும் வருவதனால 4வது விடையும் வராது. சரி, நாங்க 22வது கேள்விக்கு போவோம். 22வது கேள்வி ராகவி அனுப்பியாச்சு. அனிகா, சமீஹா, ரிஃப்கியா 2வது 3வது 4வது விட வந்துட்டு யார விட நாங்க சரின்னு பார்ப்போம். 2வது 3வது 4வது அடுத்தாக்கள் பஸ்ரா, ஆகிப், ரிஃப்கியா, சமீஹா, அனிகா, ராகவி. ரெண்டாவது விடையா, 4வது விடையா, 3வது விடையா? சரி, நாங்க பார்ப்போம். எம் திணிவுள்ள ஒரு வாயு மூலக்கூறு ஒன்று சீரான வேகத்தில் சீரான வேகம் சூழல் கிடையாக மோதி மீண்டும் அதே கதியில் தெரிப்படைகிறது. சரியா? சீரா வேகத்தில் கிடையாக மோதி மீண்டும் அதே கதி. சரியா? வேகம்னு போய் கதின்று சொல்லப்படுது. எல்லாம் ஒன்றுதான். அது திசை மாறுது. அப்ப வேகம் ஒரு காவிக்கணியம், கதி ஒரு எண்ணிக்கணியம். திசையை கருத்தில் கொண்டால் வேகம்னு சொல்லலாம். திசை கருத்தில் கொள்ளப்படாவிட்டால் கதின்னு சொல்லலாம். வாயு மூலக்கூறின் இயக்க சக்தி அவர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கு. சரி, கேள்வி பார்ப்போமே. வாயு மூலக்கூறின் இயக்க சக்திக்கும் உந்தத்துக்கும் யாது நிகழும்? வாயு மூலக்கூறின் இயக்க சக்திக்கும் உந்தத்திற்கும் யாது நிகழும்? சரி, இயக்க சக்தி சமன் என்ன? சமன்பாடு என்ன? அரைத்தர mv வர்க்கம். அரை mv வர்க்கம். சரியா? அரை mv வர்க்கம் தான் இயக்க சக்தி. உந்தம் சமன் திணிவுத்தர. சரி, இதுக்குமே வித்தியாசம் என்ன? எதுவுமே இல்லை பாருங்க. ஆனால் இயக்க சக்தி அரை mv வர்க்கம். அது ஒரு சக்தி, அது ஒரு எண்ணிக்கணியம் என்பதனால அதுல திசையெல்லாம் கருத்தில் கொள்ளப்படாது. இயக்க சக்தி ஒரு எண்ணிக்கணியம், திசை கருத்தில் கொள்ளப்படாது. திசை கருத்தில் கொள்ளப்படாவிட்டால் இதுக்கு என்ன விட வரும்? பெருமானம் என்ன? அரை எம் திணிவு வேகத்தை போடுவோம் நாங்க, அல்லது கதியை போடுவோம். ஆகவே அதுக்கு மாறு இயக்க சக்தி மாறுபடாது, திசை வருவதில்லை. ஆகவே 1வதும் 4வது விட வராது, மாறாது வரணும். உந்தம் என்ன நடக்கும்? திணிவுத்தர வேகம் என்பது என்ன? காவிக்கணியம், திசை கருத்தில் கொள்ளப்படும். ஆகவே ஆரம்பத்துல திசை, பிறகு இந்த திசை வாய்ப்பு சுருமி மோதுதலாம். ஆரம்பத்துல இந்த திசை, பிறகு இந்த திசை மாறுவதனால உந்தம் சமன் திணிவுத்தர வேகம். ஆகவே அதன் பெருமானம் திசை என்ன செய்யலாம்? மாறுபடலாம். ஆகவே மாறுபடும் என்ற விடை அதுக்கு வரும். ஆகவே சரியான விடை 2வது விடை. சரியா? சரியான விடை 2வது விடை. உனைத்தனை பிள்ளைகள், சக்தி ஒரு எண்ணிக்கணியம். ஆகவே 1வது விடைக்கு திசை எப்படி இருந்தாலும் மாறாது. 2வதுக்கு திணிவு தர வேகம், அங்க வேகத்துல திசை மாறலாம். ஆகவே 2வதுக்கு திசை மாறுவதனால் உந்தம் மாறுபடலாம். ஆகவே 22க்கு 2வது விடை. சரி சரி, ஒரு ஆள் சின்ன டவுட் ஒன்று கேட்டிருக்கு. ஐசோபிரினின் குறியீடு என்னன்னு? ஐசோபிரின் இதுல உள்ள தண்ணி போட்டுருக்கான். ஐசோபிரின் கட்டமைப்பு, ஐசோபிரின் குறியீடு என்ன? இதுல எண்ணி பாருங்க. C5 5 கார்பன் இருக்கு, 8 ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப அதுக்கு வரும் C5H8. எண்ணி போட்டால் சரி. இது ஒரு MCQ இருக்கு கேள்வி.
சரியா? ஒரு எம்சிக்யூ கேள்வி இருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். விளைஞ்ச பேர் 2 4 5 ஐதரசன்கள். சரி, C5H8 அதில் ஒரு என்னது ஒரு பகுதியும் பல்பகுதியும் மீண்டும் வரும் அலகு, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. நான் கேள்விகள் வரும்போது பார்ப்போம். மனித சிறுநீரகத்தின் பிரதான தொழில். மனித சிறுநீரகத்தின் பிரதான தொழில். சரி, நான்காவதும் முதலாவது விட வந்திருக்கு. ராகவி சமீகா. இந்த முறை இப்ப போன வாரம் நடைபெற்ற பயாலஜி பேப்பர்லயும் இது சம்பந்தமா ஒரு கேள்வி வந்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். ஏ லெவல் பயாலஜி பேப்பர்லயும் அதுல முதலாவது கேள்வி, இந்த முறை வந்த முதலாவது கேள்வி, உயிரியல் பயாலஜி பேப்பரோட முதலாவது கேள்வி, மனித உடலின் தொழிற்பாட்டு அலகு எது? சொல்லுங்க பாப்போம். அது ஓலோட சம்பந்தப்பட்டது. கலர் களம். கலர் இதுதான் இந்த முறை பயோல முதலாவது கேள்வி. மனித உடலின் தொழிற்பாட்டு அலகு எது? நாங்க படிச்சிருக்கோம் கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அடிப்படை அலகுண்டு. அதுல வந்துச்சு மனித உடலின் தொழிற்பாட்டின் அடிப்படை அலகு. அது 5 விட வரும், அதுல ஒரு விட களம். சரியா? சிறுநீரகத்தையும் அந்த மாதிரி ஒரு ஞாபகம். சரி, 23வது சொல்லுங்க. முன்னாக 2 பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. 23வது சிறுநீரகத்தி என்ன தொகுதியில வருது? கழிவகற்றும் தொகுதி. அப்ப கழிவு அகற்றும் தொகுதியில தான் அதுல வருது சிறுநீர் உற்பத்தியில பிரதானம். ஏன்னு சொன்னால் மனித சிறுநீரகத்தின் கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அழகியது சிறுநீரகத்தி. மனித சிறுநீரகத்தின் கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அழகு சிறுநீரகத்தி. கிட்டத்தட்ட ஒவ்வொரு சிறுநீரகத்திலையும் லட்சக்கணக்கான, 1,00,000க்கு மேற்பட்ட அப்படின்னு நினைக்கிறேன், லட்சக்கணக்கான சிறுநீரகத்திகள் காணப்படுது. சரியா? அப்ப சிறுநீரகத்தில பிரதான தொழில் நாங்க கழிவு தொகுதியில காணப்படுவதனால கழிவுகளை வெளியேற்றல். அதுக்கான விட சிறுநீரகத்தி கழிவுகளை வெளியேற்று. இந்த படம் நம் புதிய சிலபஸ்ல வர இல்லை. அப்ப திரும்ப உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த படத்தை கொஞ்சம் பேர் குறிக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க புக்ல. இந்த படம் வர இல்லைன்னா 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு 5ஆம் கேள்வியில வரலாம். சரியா? சிறுநீரகத்தி தொடர்பாக இதுல பார்க்கலாம். நான் இப்ப சொன்ன பாயிண்ட்ஸ் சிறுநீரகத்தின் கட்டமைப்பு மற்றும் தொழிற்பாடு என்பவற்றின் அடிப்படை அலகு சிறுநீரகத்தியாகும். இது நுணுக்கு காட்டிக்குரிய கட்டமைப்பு. ஒரு சிறுநீரகத்தில் சுமார் 1 மில்லியன் சிறுநீரகத்திகள் உள்ளன. ஒரு சிறுநீரகத்துல, ஒரு கிட்னில சுமார் 1 மில்லியன் சிறுநீரகத்திகள் உள்ளன. சரி, ஆகவே இதுல பிரதான தொழில் கழிவுப் பொருட்களை வெளியேற்று. ஏன் அதன் செயற்பாடை நாங்க பார்க்கலாம். கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அடிப்படை அலகு. இதனாலதான் இந்த சிறுநீரகத்தில நடக்கிற தொழிற்பாடுகளை பாருங்க. சிறுநீர் உற்பத்தி செயல்முறையை 3ஆக பிரிக்கலாம். உயர் வடிகட்டல், தேர்வு அகத்துறிஞ்சல், சுரத்தல். உயர் வடிகட்டல், தேர்வு அகத்துறிஞ்சல், சுரத்தல் என்ற 3 தொழிற்பாடுகளை ஆற்றுது. இதுல பாருங்க அது எங்க நடக்குது, எங்க நடக்குது இந்த தொழில்? சிறுநீரகத்துல சிறுநீரகத்தியில் நடக்குது. அப்ப சிறுநீரகத்தியில தான் இந்த சிறுநீர் உற்பத்தி செயல்முறை நடக்குது. அப்ப இந்த கழிவை அகற்றல் செயற்பாடு சிறுநீரகத்தியில் நடைபெறும். கழிவை உற்பத்தி செய்து வெளியேற்றல் செயற்பாடு உயர் வடிகட்டல், தேர்வக துறிஞ்சல், சுரத்தல் 3 நடைபெறுவது சிறுநீரகத்தில் நடைபெறும் 3 செயன்முறைகள். சரி, இந்த கேள்வியில முதலாவது விட யூரியாவை உற்பத்தி செய்தல். யூரியா எங்கே உற்பத்தி செய்யப்படும்? ஈரல்ல உற்பத்தி செய்யப்படும். இந்த முறை பயாலஜி பேப்பர்ல
உயிரியல் பேப்பர்ல ஈரல்ட தொழிற்பாடுகள் சம்பந்தம் ஒரு பார்ட் 2ல கேள்வி வந்துருச்சு. ஈரலின் தொழிற்பாடுகள். அப்ப நீங்க ஓலெவல்ல அந்த ஏலெவல் பயோ செய்யற ஐடியா அப்படி இருந்தால் இந்த ஓலெவல் உள்ள விடயங்களையும் நுணுக்கமாக படிச்சீங்கன்னா ஏலெவல்ல சில உங்களுக்கு பேசிக் எல்லாம் இலகுவாக விளங்கிடும். அப்ப யூரியா உற்பத்தி செய்தல் அது ஈரலுக்குரிய தொழில். அப்ப ஏலெவல்ல போனா ஈரலின் தொழில் ஒரு கட்டுரை கேள்வியா வரும். சரியா? யூரியா உற்பத்தி செய்தல், ஹோமோன்கள் உற்பத்தி செய்தல், பிற பொருளெதிர்களை உருவாக்குதல், கழிவுப் பொருட்களை வெளியேற்றுதல். ஆகவே சிறுநீரகத்தின் தொழில் கழிவுப் பொருள்களை வெளியேற்றல் ஆகும். 23க்கு 4வது. சரி, 24வது ஆன்சர் அனுப்புங்க. அனிகா, ராகவி, ரிஃப்கியா. 3 பேர்ல 2 பேர் ஒரே மாதிரி ஆன்சர், ஒரு ஆடு வித்தியாசமாயிட்டு. 3 பேரும் செக் பண்ணுங்க திரும்ப ஆன்சரை. சமீகா. அது மிகவும் இலகுவான கேள்வி. இதுல பெருசா யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த கேள்வியில உள்ள எழுத்துக்களுக்கு பொருத்தமான விடயங்கள் இங்க இருக்கான்னு பாருங்க. ஆகிஃப். சரி, அனுப்பினாக்கள்ட 2 பேர்ல கீழே சரின்னு நினைக்கிறேன். சரி, நான் பார்ப்போம். இப்ப ஆய்வுடத்தில் 4 மாணவர்களால் கரை சுழன்று தயாரிக்கப்பட்ட விதங்கள் கீழே தெரிவுகளில் தரப்பட்டுள்ளன. அவற்றுள் கலவையின் அமைப்பை செறிவு சமன் சி சமன் எண்ணிங்கில் வி நீங்க படிச்சிருப்பீங்க. சரியா? என் சமன் சிவின்னு எடுக்கலாம் அல்லது சி சமன் எண்ணிங்கில் வி. இந்த சமன்பாடை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். என் சமன் சிவி அவை எழுவாய் மாற்றம் செய்தால் சி சமன் எண்ணிங்கில் வி வரும். என் என்பது மோல், சி என்பது செறிவு, வி என்பது கனவளவு. முடிவு சம்பந்தமாக. ஆகவே எங்களுக்கு எண்ணிங்கில் வி எடுக்கணுமாக இருந்தால் 2 விஷயம் தேவை. ஒன்று என்ன? எண்ணிங்கில் வி மோல் தேவை. அடுத்தது வி கனவளவு தேவை. இது சொல்லப்படுது எது? மூலும் கனவளவும் என்ன இருக்கு? 2வது கேள்வியை பாருங்க. 0.1 மூல். மூல் சரி, 100 சென்டிமீட்டர் கனவளவு சரி ஆகுமாறு நீர் சேர்த்து கரைசலை தயார்படுத்த. அப்ப எண்ணும் இருக்கு, வியும் இருக்கு. ஆனால் இது 18 கிராம் என்பது திணிவு. 100 சென்டிமீட்டர் கனவு திணிவு. இங்கேயும் 18 கிராம் என்பது திணிவு. 100 கிராம் என்பதும் திணிவு. அது சரி வர எம்மெங்கில் எம் ஆயிரும். இது 0.1 மூல் என்பது மூல், இது கிராம் திணிவு, மூலுங்கில் திணிவு. ஆகவே இதுக்கு சரியான விடை எங்களுக்கு மூலும் கனவளவையும் தார விடை 2வது விடை. 24வதுக்கு ஆன்சர் 2வது. அப்ப இலகுவாக காணலாம் பாருங்க. எண்ணிங்கில் வி மூலுங்கில் கனவளவு. சரியா? ஓகே. 25வது ராகவி, சமீகா, அனிகா, ரிஃப்கியா. 24வதுல 4 பேர்ல 5 பேர். 5 பேர்ல 2 பேர்ல சரி. ஹஸ்ரா. நல்லா யோசிங்க. நிலமட்டத்திலிருந்து 2 மீட்டர் உயரத்துள்ள பொருள் ஒன்று சுயாதீனமாக கீழே விழவிடப்படுகிறது. நிலமட்டத்திலிருந்து கீழ் நோக்கி விழவிடப்படுதான். கீழ் நோக்கி விழுகுது. சரியா? சுயாதீனமாக கீழே விழவிடப்படுகிறது. பொருளின் இயக்கம் தொடர்பான பின்வரும் சரியான கூற்று எது? பொருளின் மீது தொழிற்படும் வழித்தடையை புறக்கணிக்க. கீழ் நோக்கி விழும்போது சொல்லுங்க பார்ப்போம். கீழ் நோக்கி விழும்போது மாறாத விஷயம் ஒன்று இருக்கு. அது என்ன விஷயம்?
எங்களுக்கு பிரக்கெட்ல தருவாங்க. 6 முடியும். ஆறு முடுகள் G7 10 ms மைனஸ் 2 ஒன்று தருவாங்க. சரியா? 10 ms மைனஸ் 2. அந்த பெருமானம் மாறுமா கீழ் நோக்கி விழும்போது? மாறாது. அப்ப வேகம் சீரானதாக இருக்கும். இருக்குமா? ஒவ்வொரு செகண்டும் 10 ms மைனஸ் 1 அதிகரிக்கும். அதனாலதான் புவியீர்ப்பு பார்முடுகள் 10 ms மைனஸ் 2 தந்திருக்கு. அப்படின்னு அர்த்தம் என்ன? ஒவ்வொரு செகண்டும் மீட்டர் 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 அதிகரிக்கும். அப்ப வேகம் சீராக இருக்கும் சொல்றது பிழை. சரியா? வேகம் சீராக இருக்காது, அதிகரிச்சு கொண்டு வரும். ஆறுமுடுகள் சீரானதாக இருக்கும். அதுதான் நாங்க இப்ப சொல்றது. இந்த ஆறுமுடுகள் பெருமானம் தான் இது. இந்த ஆறுமுடுகள். அப்ப ஆறுமுடுகள் சீரானதாக இருக்கும். அப்ப மாறாமல் வரும். G7 10 ms மைனஸ் 2. ஆறுமுடுகள் படிப்படியாக அதிகரிக்கும். ஆறுமுடுகள் படிப்படியாக அதிகரிக்காது, வேகம்தான் படிப்படியாக அதிகரிக்கும். பொருளின் ஆறுமுடுகள் அதன் திணிவில் தங்கியிருக்கும். இல்ல, புவியீர்ப்பு ஆறுமுடுகள் எந்த பொருளை நீங்க கீழ் நோக்கி விட்டாலும் அதற்கு ஆறுமுடுகள் 10 தான். புவியீர்ப்பிங்கில் ஒரு பொருள் விழுந்தால் அதுக்கு ஆறுமுடுகள் 10. சந்திரன்ல போனா தான் 6ல் உண்டாகும். சரியா? அவை புவியீர்ப்பிங்கில் 10. அவை திணிவில் தங்கி இருக்கும் என்பதும் பிழை. சரியா? திணிவில் தங்கி இருக்கும் என்பதும் பிழையானது. மேல் நோக்கி செல்லும் போது படிப்படியாக குறையும், கீழ் நோக்கி செல்லும் போது படிப்படியாக அதிகரிக்கும். அதனால் கீழ் நோக்கி செல்லும் போது ஆறுமுடுகள் என்போம், மேல் நோக்கி செல்லும் போது வேகம் படிப்படியாக குறைந்தால் அது அமர்முடுகளாக கருதப்படும். ஆகவே இதுக்கு சரியான விடை 25க்கு 2வது விடை. சரியா பிள்ளைகள்? சரி, 26வது. ராகவி, சமீகா, அனிகா, ரிப்கியா, ஆகிப் அனுப்பின எல்லாருமே ஒரே விடை. அப்ப இது இலகுவான கேள்வி நினைக்கிறேன். பஸ்ரா, சனா ஆன்சர் அனுப்புங்க. சுவாச தொகுதியுடன் தொடர்புபட்ட நோயாக கருதக்கூடியது. சரி, நாங்க இதுல என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். சுவாச தொகுதியுடன் தொடர்பான நோய். முதலாவது தடிமன். தடிமன் இருக்கா? இல்ல. சரி, இரண்டாவது பிடிசுரம். பிடிசுரம் இருக்கா எங்க விடையில? இல்ல. தொய்வு அல்லது ஆஸ்மா இருக்கா? இல்ல. புரோன்கைட்டிஸ் அல்லது சுவாச பை குழாய் அழற்சி, வைரஸ் அல்லது பாக்டீரியா தொற்று மூலம் ஏற்படும். சரியா? ஆகவே புரோன்கைட்டிஸ் அல்லது சுவாச பை குழாய் அழற்சி தான் இதுக்கான விடை. இதுதான் சுவாச தொகுதியுடன் தொடர்பான நோய். மூன்றாவது நோய். உயிர் நோய்கள் காச நோய், புகைத்தல் ஏற்படும் நோய்கள் சிலிகோசிஸ், அஸ்பெஸ்டோசிஸ். சிலிகோசிஸ் அல்லது அஸ்பெஸ்டோசிஸ் இரண்டுல ஒன்று பாஸ் பேப்பர்ல வந்திருக்கு. சரி, ஆகவே இதுக்கான விடை மூன்றாவது புரோன்கைட்டிஸ். இதுல முதலாவது தந்திருக்கு ஆத்ரோஸ்கெலரோசிஸ். இது என்ன தொகுதியுடன் தொடர்பான நோய்? ஆத்ரோஸ்கெலரோசிஸ் என்ன தொகுதி? குருதி சுற்றோட்டத்துடன் தொடர்பான நோய். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆத்ரோஸ்கெலரோசிஸ் முதலாவது விடையில இருக்கிறது குருதி சுற்றோட்டத்துடன் தொடர்பான நோய். அடுத்தது வந்திருக்கு த்ரோம்போசிஸ். நாலாவது உள்ளதும் குருதி சுற்றோட்ட தொகுதியுடன் தொடர்பான நோய். அடுத்தது இரண்டாவது விடை. ஆகவே முதலாவது விட, நான்காவது விட குருதி சுற்றோட்டத்துடன் தொடர்பான நோய். மூன்றாவது விட சுவாச தொகுதியுடன் தொடர்பான நோய். தைபாய்டு காய்ச்சல், அது என்ன தொகுதியுடன் தொடர்பான நோய்? சொல்லுங்க பாப்போம்.
தைபாய்டு காய்ச்சல். அது சமிபாட்டு தொகுதியுடன் தொடர்பான நோய். தைபாய்டு காய்ச்சல் என்பது சமிபாட்டு தொகுதியுடன் தொடர்பான நோய். அதாவது அசுத்தமான பதார்த்தங்கள் நீரின் மூலமாக அல்லது உணவின் மூலமாக உடலினுள் செல்வதனால் ஏற்படுவதுதான் தைபாய்டு காய்ச்சல், அதாவது நெருப்பு காய்ச்சல் சொல்லுவோம். பாக்டீரியா மூலம் பரவுதல். நோய் காரணியான உணவு பானம் மூலம் உடலை அடைகிறது. அதாவது மாசடைந்த நீரில் நீந்துதல் அல்லது குளித்தல் மூலம் வாய் வழியாக பாக்டீரியாக்கள் உட்செல்கின்றன. பொதுவாக மாசடைந்த நீரினால் தான் இந்த நோய் பரவும். நோயாளியின் மலசலம் ஆகியவற்றினால் மாசடையும் இடங்களில் உள்ள ஈக்களின் மூலமும் உணவுகள் மாசடைகின்றன. உணவுகளை உட்கொள்வதனால் இந்நோய் ஏற்படும். தைபாய்டு காய்ச்சல் அல்லது நெருப்பு காய்ச்சல் அது சமிபாட்டு தொகுதியுடன் தொடர்பான நோய். சரி, இப்ப நாங்க 27வது ராகவி சமீகா அனிகா இஃப்தியா. நேரம் 2 செகண்ட் தந்திருக்கு. அனிகா செய்கவழி அனுப்பியிருக்கீங்க. நேரம் 2 செகண்ட். செய்கவழில 2 செகண்ட் இல்ல, பாருங்க இப்ப செஞ்சு பாருங்க. சரி, குயிக்கா செஞ்சு அனுப்புங்க. ரிஃப்கியா சரி, அனிகா சரி, சமீகா, ராகவி. அடுத்தாக்கள் சரி, நான் பார்ப்போம். இப்ப 300 நியூட்டன் நிறையுள்ள பெட்டியொன்று நிலமட்டத்திலிருந்து 1.5 மீட்டர் உயரத்தில் உள்ள இராக்கையில் தூக்கி வைக்கப்பட்டது. தூக்கி வைக்கப்பட்டது. இந்த வேலையை செய்வதற்கு 2 செகண்ட்கள் எடுத்தது. இங்கு மனிதன் செய்யும் வேலை செய்யும் வீதம். வேலை செய்யும் வீதம் என்றால் அதுக்கு பேர் என்ன? தனிச்சொல் என்ன? வலு. வெரி குட், வலு. வேலை செய்யும் வீதம் என்பது வலு. வலுக்கான அலகு என்ன? இதுல வேறொரு அலகு தந்திருக்கு. இந்த அலகும் சரி. சர்வதேச அலகு என்ன? வாட். வாட், W. சரியா, W தான் சரியான அலகு. வேலையின் கீழ் நேரம். சரி, இப்ப நாங்க பார்ப்போம் வேலை. இந்த விசை தர விசையின் திசையில் பொருளின் இடப்பெயர்ச்சி. சரியா, இந்த இருக்கு விசை தர விசையின் திசையில் பொருளின் இடப்பெயர்ச்சி. அப்ப 300 விசை இடப்பெயர்ச்சி 1.5 மீட்டர். சரியா, அல்லது MGH. MGHல MG என்ற எழுத்துக்களுக்கு 300 வரும், Hக்கு 1.5 வரும். சரியா, அவை நாங்க பார்த்தோம்னால் விசை தர தூரம் நேரம் இந்த 25ல 2 செகண்ட். 2 செகண்ட். ஆகவே 300 தர 1.5 மீட்டர் நாங்க பெருக்கிறோம் 450 யூல் வரும். ஆகவே 450 அந்த வேலையை நாங்க எதால பிரிக்கணும்? நேரத்தால பிரிக்கணும். 2ஆல பிரிக்கணும். நேரத்தால பிரிச்சால் 450 2ஆல பிரிச்சால் எங்களுக்கு வரக்கூடிய விட 225. 225 யூல் செகண்ட். ஆகவே ஆன்சர் 2. சரியா பிள்ளைகள்? அப்ப செய்யப்பட்ட வேலை சமன் விசை தர தூரம். இங்க நேரம் தரப்பட்டிருக்கு. அப்ப நாங்க நேரத்தை அடிப்படையாக கொண்டு செஞ்சால், சரியா, நேரத்தை நாங்க அடிப்படையாக கொண்டு செஞ்சால் எங்களுக்கு விடை 2வது விடை வரும். விளைத்தனை பிள்ளைகள்? சரி, சமன்பாட்டுல இப்படி செய்யணும்.
இரண்டாவது விட. சரி, 27வதும் சரி. நாங்க 28வதுக்கு போவோம். கார்பன் மின்வாய்களை பயன்படுத்தி செப்பு சல்பேட் நீர் கரைசலை மின் பகுப்பு செய்யும் போது காணக்கூடிய அவதானம். 28. 28வதுக்கு இரண்டாவது விட, முதலாவது விட, இரண்டாவது விட இந்த வருகிறது. மூன்றாவது விடையும் வந்திருக்கு. ராகவி, அனிகா, சமீகா. சரி, அடுத்தாக்கள் அனுப்புங்க குயிக்கா. ஆன்சர் அனுப்பினா டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, நான் கேள்வியை பார்ப்போம். மின் பகுப்பு தொடர்பானது மின் பகுப்புடையும் செப்பு சல்பேட் நீர் கரைசலை மின் பகுத்தல் தொடர்பானது. செப்பு சல்பேட் நீர் கரைசலை மின் பகுத்தல் தொடர்பானது அவை நாங்க பார்க்க போறோம். சரி, கூற்றுக்களை பாருங்க. முதலாவது விட, மூன்றாவது விட, இரண்டாவது விட, 1, 2, 3 எல்லா விடையும் வந்திருக்கு. சரி, நான் பார்ப்போம். இதுதான் மின்கலம். சரியா? ஸ்கிரீனை பாருங்க. இப்ப இதுல பார்க்கலாம். முதலாவது மின்கலத்தின் நேர்முனையுடன் இணைக்கப்பட்டுள்ள மின்வாய் நேர்மின்வாய். வெங்கல நேர்மின்வாய். மின்கலத்தின் மறைமுனையுடன் இணைக்கப்பட்ட மின்வாய் மறைமின்வாய். இது நீங்க ஒன்னாவது அடையாளம் காணணும். சரியா? நேருடன் இணைக்கப்பட்டது நேர்மின்வாய், மறையுடன் இணைக்கப்பட்டது மறைமின்வாய். இப்ப நேர்மின்வாய் நாங்க அனோட்டுன்னு சொல்லுவோம். அனோட்டுல தான் ஒட்சியேற்றம் நடக்கும். உயிரெழுத்துக்கள் 2 பக்கத்துல வருதுன்னு வச்சுக்கோங்க. உங்களை கதோட்ல தான் தாழ்த்தல் நடக்கும். கத்தா. சரியா? தாழ்த்தல் நடக்கும். சரி, இப்ப அடுத்த விஷயம், இதில் உள்ள அயன்கள் என்ன? செப்பு சல்பேட்னால் Cu2+, SO4 2-. நீர் கரைசல் என்பதனால H+OH-. இந்த நேர் அயன்கள் இரண்டும் மறை மின்வாயை நோக்கி செல்லும், மறை அயன்கள் இரண்டும் நேர்மின்வாயை நோக்கி செல்லும். சரி, இப்ப நேர்மின்வாயை நோக்கி இதான் எங்களுக்கு கேள்வி கேட்கப்பட்டு செய்யும்போது காணக்கூடிய அவதானம். அப்ப நேர்மின்வாயை நோக்கி SO4 2-, OH- இரண்டும் செல்லும். அப்ப SO4 2-, OH-ல எது, அதாவது ஒட்சியேற்றம் அடையணும். எது ஒட்சியேற்றம் அடையும்னு சொன்னால் அது எங்களுக்கு எதுன்றது காண்றதுக்கு நாங்க இதுக்கான விதிகள் எல்லாம் இல்லை 11ஆம் ஆண்டுல. நீங்க இதுல அணுக்களின் எண்ணிக்கை குறைஞ்சது, அதாவது OH- எடுக்கலாம். 2 இருக்கு, இங்க 5 இருக்கு. இதோட Cl- வந்தால் Cl- OH- எடுத்தால் இது ஒரு அணு இருக்கு, இதுல 2 அணு இருக்கு. ஆகவே இங்க Cl- தான் முன்னுரிமை கொடுப்போம். அப்ப இப்படித்தான் அந்த முன்னுரிமை வரும். Cl-, OH-. மூன்றாவது தான் நாங்க SO4 2- எடுக்கணும். இவ்வளவு தான் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். இந்த இடத்துல SO4 2-, OH- வந்தால் OH- தான் அதிக வாய்ப்பு உள்ளது. சரியா? அப்ப OH- இருந்து ஒரு வாயு கொண்டு வரும், O2 கேஸ் வரும். அப்ப OH- இருந்து O2 வரக்கூடியது எந்த பக்கம்? OH- எங்க சேருது? உங்கள பக்கம் அனோட் நேர்மின்வாயில. நேர்மின்வாய் முதலாவது கேள்வி விடைய பாருங்க. கரைசலின் அனோட்டுக்கு அருகில் ஒட்சிசன் வாயு வெளியேறுது. அவதானம் பாருங்க, அவதானம். அப்ப இதுல நாங்க இப்ப பார்த்தோம் ஒட்சிசன் வாயு தான் வெளியேறும். அவதானம்டா நாங்க கண்ணால அவதானிக்கிறது. ஆகவே வாயு குமிழிகள் வரும் என்று தான் அவதானிக்க இயலுமே தவிர அது ஒட்சிசன் எங்களுக்கு சொல்ல முடியாது. அப்ப முதலாவது விட பிழை. வாயு குமிழிகள் வெளியேறும் சொல்லலாம், அது ஒட்சிசன் வாயுன்னு சொல்லலாம். கண்ணால பார்த்து ஒட்சிசனை கண்டுபிடிக்கலாது. இரண்டாவது, அனோட் கரைசல் அமிழ்ந்துள்ள பகுதி செங்கபில நிறமாக மாறும். அப்ப இந்த பகுதியில ஒட்சிசன் வாயு வருவதனால இதுல கலர் ஒன்றும் மாறாது. கலர் மாறப்போகுது எந்த பகுதி என்றால் கதோட்டு பகுதியில Cu2+, H+ ஆகிய நேர்